அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நம்ம ராகியும் கருப்பு உளுந்து வச்சு தான் ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு மட்டும் புதினா எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சத்துள்ள கஞ்சி தான் ஒன்று பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப நாள் வீடியோ தொடர்ந்து போடாமல் விட்டுட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி இந்த வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான். நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ஆசாலி வீடு சமையலில் சமைப்போம். நம்ம கருப்பு உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். இது ரைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொண்ணு ஓரளவுக்கு நம்ம நல்லா வறுத்துட்டோம். வறுக்கும் போது நமக்கு நல்லா வாசம் நல்லா வரும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம அதே அளவுக்கு ராகி எடுத்துருக்கோம். இந்த ராகி அதே மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்துட்டு ரெண்டையும் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இந்த கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு ராகி எடுத்துருக்குறோம். நம்ம ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துட்ருக்குறோம். வறுக்க நமக்கு நல்லா வாசம் அடிக்குது. நம்ம எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். நமக்கு வந்து நல்லா இப்போ ஆறிய உளுந்து ராகியும் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உளுந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ ராகியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு வந்து ஒரு 6 ஏலக்காய் எடுத்துட்டோம். டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு 5 பாதாம் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நமக்கு நல்லா பவுட்ராக ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம வந்து தண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டோம். மாவை வந்து நம்ம கையாலே நல்லா கரைச்சி மசிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நமக்கு எப்போவுமே கட்டி விழுந்துடும் ராகி மாவு. அதனால் நம்ம வந்து நல்லா கையாலே கரைச்சிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். நான் வந்து இந்த செம்பில் வந்து 3 செம்பு வச்சுருக்கிறேன். நமக்கு மாவு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் தான் வரும். இப்போ நமக்கு நல்லா சிம்மிலே வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே தண்ணி வந்து 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கஞ்சி வெந்து வர கரெக்டாக இருக்கும். நான் 3 செம்பு தண்ணி வச்சதே எனக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் சுடு தண்ணி வச்சு இதில் கலந்துக்கலான் இருக்கேன். நீங்கள் தண்ணி வந்து சேர்த்தி வச்சுக்கோங்க. ராகி மாவுக்கு வந்து தண்ணி சேர்த்தி வரும். இப்போ நமக்கு அரைப்பதம் வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு வந்து 10 பேர் பக்கம் ஒரு டம்ளருக்கு நல்லா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கஞ்சி. இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். உப்பு கலந்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு கலந்துக்கணும். இதில் வந்து நம்ம ராகி மாவும் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம். நம்ம உடம்பு வந்து வலிமைக்காக சேர்த்துருக்கோம். கை கால் வலிக்கலாம். இது நல்லா மருந்து. இது நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் மாவு வந்து 1/4 கிலோ ஒரு சர்க்கரை 1/4 கிலோ சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம 3/4 பாதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவும் பால் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். இது நமக்கு பாயாசம் போலே டேஸ்ட்டு வரும். அந்த திக்னஸ் தான் நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு பால் சேர்த்தும் போது டேஸ்ட் அதிகமாக வரும்னு பால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம திருகண தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கஞ்சி வந்து வெந்துருச்சு. இன்னும் பொங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காய் தெருக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துருவோம். இது டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும் கஞ்சி. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி திராட்சை கொஞ்சம் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெய் காஞ்சிருச்சு. திராட்சை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி சேவ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.